धन्यवाद। धन्यवाद। Honorable member Durai Baikoji. Durai Baikoji. நன்றி அவைத்தலைவர் அவர்களே. இஸ்லாமிய மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கும் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மாண்புகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை, மதசார்பின்மைக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எதிர்க்கின்றேன். இன்டல் முஸ்தீரஹ வல் முஸ்தீகாத் வ அக்ரலுல்லாஹ கர்லன் ஹஸ்னன் யுலா அஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம் என்று அரபு மொழியில் திருக்குரான் வசனம் 57:18 சொல்கின்றது. ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு உதவி செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதுதான் பொருள். திருக்குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு மற்றும் இஸ்லாமிய மக்களின் இறைபணிகளை ஈடுபடுவதற்கும் இந்த வக்ஃப் சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த வக்ஃப் சொத்துக்கள் மூலம் மதரசாக்கள், தர்காக்கள், கப்ரஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன. இந்த வக்ஃப் சொத்துக்களில் பயனடைவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் பயனடைகின்றனர். அதுபோல இஸ்லாமிய மன்னர்கள், செல்வந்தர்கள் மட்டுமல்ல, எங்கள் தமிழ்நாட்டில் பல சமூகத்தை சேர்ந்த கொடையாளர்கள் இந்த வக்ஃப் சொத்துக்களுக்கு தானம் அளித்துள்ளார்கள். அதுதான் எங்கள் தமிழ் மண்ணின் பெருமை. இதை நாடெங்கிலும் பல உதாரணங்களை நாம் காணலாம். நம் நாட்டின் ஒற்றுமையையும் பன்முகத்தன்மையும் இது உணர்த்துகின்றது. ஆனால் இந்த சூழலில் வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கும் இந்த வக்ஃப் வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த சட்டத்தை நான் எதிர்க்கின்றேன். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் உள்ள சில பிழைகளில் சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருவரின் சொத்து வக்ஃப் வாரியத்தில் உள்ளதாக கேள்வி எழுகிற போது அதை தெளிவுபடுத்தும் உரிமை வக்ஃப் வாரியத்துக்கு உள்ளது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தை அவர்களிடம் இருந்து பிடுங்குவது என்ற நியாயம். வக்ஃப் வாரிய தீர்ப்பாயம் தவறு செய்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்லும் நடைமுறை உள்ளது. அப்படி இருக்கும் போது வக்ஃப் வாரியத்துக்குள்ள தடையில்லா சான்றிதழ் கொடுக்கும் அதிகாரத்தை பறித்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க நினைப்பது தவறானது. அதுபோல வக்ஃப் வாரிய நிர்வாகத்திற்கு சொத்துக்களை தானம் செய்பவர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் நபர்களாக இருக்க வேண்டும் என்று புதிய சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடையாளர்கள் மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது அபத்தமானது. இது வக்ஃபின் நோக்கத்தை அடியோடு சிதைக்கும் வகையில் இருக்கின்றது. மேலும் வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 மாற்று மதத்தினரை நிர்வாகிகளாக சேர்க்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனது வீட்டை பராமரிக்க என் குடும்பத்திற்கு தொடர்பில்லாத ஒருவரை யாராவது நியமித்தால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இஸ்லாமியர்களின் இறை சொத்துக்களான வக்ஃப் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் பராமரிக்க வேண்டும். அதுதான் நீதி. அவர்களுக்காக அதன் முழுமையான நோக்கங்கள் தான் புரியும். திருப்பதி கோயில் நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்துவரை நியமிப்பதும், சீக்கியரின் பொற்கோவில் நிர்வாகத்தில் ஒரு இஸ்லாமியரை நியமிப்பதும் எவ்வளவு தவறானதோ அதுபோலத்தான் இதுவும். எனவே இதனை அறவே ஏற்க முடியாது. மாண்புமிகு சபாநாயகர், அவைத்தலைவர் அவர்களே, நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளார்கள். பல போராட்ட களங்களில் தங்களுடைய சொத்துக்களை வாரி வழங்கியுள்ளார்கள் என்பதை இந்த சபையில் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். திருக்கோயில்களில் 6 கால பூஜைகள் நடைபெறட்டும். தேவாலயங்கள் ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும். மசூதியில் 5 வேளையில் தொழுகைகள் நடக்கட்டும். அதே போல பகுத்தறி பிரச்சாரம் நடக்கட்டும் என்று கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் மத நல்லிணக்கத்திற்காக முழங்கி அரணாக விளங்குவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். அவர் வலியுறுத்திய அந்த மத நல்லிணக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு சேர்த்து இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தும் வகையில் உள்ள இந்த சட்டத்தை திரும்பி பெற்று அவர்கள் உரிமையை காக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இஸ்லாமிய சகோதரின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.